குழந்தை பிறந்த உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை விட ஒரு தாயா அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு சுகமான பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஃபீலா இருக்குமா. ஆனா பெண்ணோட பிரசவத்துக்கு அப்புறம் அந்த பெண் அனுபவிக்கக்கூடிய வலி அப்படின்றது தாங்க முடியாத அளவுக்கு அதிகமா கோபம் வர்ற மாதிரி இருக்குமா, மூட் ஸ்விங்ஸ் அதிகமா இருக்குமா, வலி தன்னோட உடம்புல இது வரைக்கும் சொல்ல முடியாத வலிக்கு மேல இருக்கும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சமயத்துல ஒரு பெண் பிரசவத்துக்கு அப்புறம் தன்னோட உடம்பை எப்படி எல்லாம் பாத்துக்கணும், சுத்தி இருக்கிறவங்க அந்த பெண்ணுக்கு என்ன மாதிரியான உதவிகள் எல்லாம் பண்ணணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பெண்ணோட பிறப்புறுப்புல அதாவது வெஜைனால தையல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த தையல் பிரிச்சு எடுத்து அந்த புண்ணு சரியாகிற வரைக்கும் அந்த பெண்ணால ஒழுங்கா எந்திரிச்சு நடக்க முடியாது, அவங்களால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது, படுக்க முடியாது, படுத்தா கூட திரும்பி படுக்க முடியாது. இப்படி ஏகப்பட்ட அவஸ்தைகளை அவங்க அனுபவிப்பாங்க. இந்த சமயத்துல அந்த பொண்ணு சீக்கிரமே ஆறணும்ன்றதுக்காக ஒரு சிட் பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டப்பு மாதிரி ஒண்ணு இருக்கு. இத நம்ம வீட்டுல வாங்கிட்டு நம்ம வீட்டுல வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இந்த சிட் பாத்தை செட் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் வெதுப்பா கொஞ்சம் சூடா இளஞ்சூடா இருக்கக்கூடிய தண்ணியை ஊத்திட்டு நம்மளோட பெண்ணோட பிறப்புறுப்பு அதாவது வெஜைனா அந்த இடத்துல படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 10 to 15 மினிட்ஸ் நீங்க அதுல உட்கார்ந்துருக்கும் போது அந்த புண்ணுல கூடிய வலிகள் எல்லாம் கொஞ்சம் மாறும். இதுக்கப்புறம் டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய ஆயின்மெண்ட், அந்த ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஆயின்மெண்ட் நீங்க தடவி வந்தீங்கன்னா இந்த காயங்கள் சீக்கிரம் ஆறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பெண்ணோட பிறப்புறுப்புல அதாவது வெஜினால தையல் போட்டிருப்பாங்கன்னு சொன்னலையா, இந்த தையல் போட்டிருக்க சமயத்துல நம்மளுக்கு மோஷன் போறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும், மோஷன் வரும்போது நிறைய வலி எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான சமயத்துல நீங்க மோஷன் வாஷ் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வாஷ் பண்ணுங்க, எப்பவுமே பேக் டு ஃப்ரண்ட் வாஷ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மோஷன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் தையல் மேல பட்டுச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் வலி எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு, அந்த புண்ணு சீக்கிரமே ஆறாம இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க எப்பவுமே ஃப்ரண்ட் டு பேக் வாஷ் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட் என்னன்னா, நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அம்மாக்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேண்டீஸ்ல ரொம்ப கவனமாவே இருக்கணும். ஏன்னா பேண்டீஸ் நம்ம ரொம்ப டைட்டா போட்டோம் அப்படின்னா அந்த தையல் போட்டிருக்கிறது மேல படும்போது கூட கொஞ்சம் காயங்கள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பேண்டஸ் லூஸா இருக்கிற மாதிரி இருக்கணும். இதுவே சிசேரியன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பேண்டஸோட எலாஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த தையலுக்கு மேல ஹிப்புக்கு மேல வர்ற வரைக்கும் போட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெஸ்ட். இந்த மாதிரிலாம் நம்ம லூஸா போடுறது மூலமா நம்ம அங்க இருக்கக்கூடிய காயங்களை சீக்கிரம் ஆற விடுறதுக்கு நம்ம உதவி பண்ற மாதிரி இருக்கும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கேட்கிற கேள்வி என்னன்னா, வயிறு கட்டணுமா, என்னோட வயிறு பெருசா இருக்கு, இதை எப்படி குறைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு டாக்டர் சைட்ல தான் என்ன சொல்றாங்கன்னா, வயிறு சில பேர் கட்டிக்கலாம், இல்ல அதுக்கான பெல்ட் எல்லாம் நிறைய இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாமே ஒரு சப்போர்ட்டுக்காக மட்டும்தான். இதெல்லாம் யூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வயிறு குறைஞ்சிடலாம் கிடையாது. அவங்க வயிறு குறையறதுக்காக சில எக்ஸசைஸும் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பெண்கள் பொதுவாகவே உட்கார்றதுல பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல தையல் போட்டிருப்பாங்க, நம்மளால ஒரேடியா படுத்துமே இருக்க முடியாது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது உட்கார்ந்தோம்னா நம்மளுக்கு வலி தாங்க முடியாது. சோ இந்த மாதிரியான சமயத்துல டோனட் பில்லோ அப்படின்ற பில்லோ கடையிலயும் கிடைக்கும், ஆன்லைன்லயும் கிடைக்கும். இந்த பில்லோ வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல என்னால பில்லோ வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்லயே டவல் பெட்ஷீட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பா சுத்தி வச்சுட்டு சேர் மேல வச்சு நீங்க உட்காரலாம். இந்த மாதிரி உட்காரும் போது வெஜினா பகுதி நடுவுல இருக்கும், சுத்தி நீங்க அந்த டவல் மேல உட்காரும் போது ஒரு குஷன் மேல உட்கார்ந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். இது மூலமா கூட உங்களோட பெயினை கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. 6th பாயிண்ட் என்னன்னா, குழந்தைக்கு பால் கொடுக்குற நேரத்துல அம்மாக்களுக்கு பொதுவாகவே முதுகு வலின்றது ரொம்பவே அதிகமா இருக்கும். நம்ம குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே முதுகு வலி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல அதிகமாக ஆரம்பிச்சிரும். குழந்தைய கொஞ்சம் தள்ளிட்டு ஒரு சவத்து மேல சாஞ்சுக்கலாமே அப்படின்னு நினைச்சோம்னா குழந்தை பால் கொடுக்க நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் வீலு வீலும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தைய சமாதானப்படுத்தி மறுபடியும் பால் குடிக்க வைக்கிறதுக்குள்ளே பெரிய தலைவலியா போயிடும். சோ நம்ம பாப்பாக்கு ஃபீட் பண்றதுக்கு முன்னாடியே நம்மள ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுளா செட் பண்ணிக்கணும். நம்ம முதுகு பின்னாடி நம்ம உட்காரும் போது நம்மளோட மடியில நம்ம காலுக்கு கீழே ஒரு குட்டி முக்காலி சேர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, குட்டி முக்காலி சேர், அந்த சேர் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஹை பொசிஷன் நல்லா நீங்க ஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா
பாப்பாவை இந்த பில்லோக்கு மேல வச்சு நீங்க பால் கொடுக்கும்போது உங்களுக்கு முதுகு வலி வராது, கொஞ்சம் அதிக நேரமும் உங்களால பால் கொடுக்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. 7th பாயிண்ட், பொதுவாவே பிரசவத்துக்கு அப்புறம் பெண்கள் ரொம்பவே ரெஸ்ட் எடுக்கணும், அவங்க எந்த டயர்டுமே ஃபீல் பண்ணக்கூடாது, நீ பாப்பா எப்பெல்லாம் தூங்குறாளோ நீயும் அப்பவே தூங்கிடுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் ஒரு சின்ன பலூன் மூலமாவே சொல்றேன் பாருங்களேன். இந்த பலூன்ல காத்து வெளியே போக எப்படி சுருங்குதோ அதே மாதிரிதான் நம்மளோட வெஜினா பகுதியிலையும் ஒவ்வொரு வாரமும் போக போகதான் அந்த காயங்கள் ஆற ஆரம்பிக்கும். இந்த புண்ணு அதிகமா இருக்கும் அப்படின்றதாலதான் அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மாக்களை அதிகமா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான முக்கிய காரணமே. 8th பாயிண்ட், டாக்டர் கிட்ட எல்லாரும் கேட்கிற முக்கியமான விஷயம், குழந்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட கால் அதிகமா வீங்குது அப்படின்னு சொல்றாங்கன்னு மருத்துவர்கள் சொன்னாங்க. இது நார்மலா எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி எனக்கும் கால் வீங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலுக்கு கீழே பில்லோ வச்சு படுக்கிறது, முதுகுக்கு பின்னாடி பில்லோ வச்சு படுக்கிறது, இல்ல அந்த பிரெக்னன்ட் டைம்க்கான ஒரு பில்லோ இருக்கும்ல, இந்த மாதிரியான பில்லோஸ் உங்களுக்கு வச்சு படுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீக்கம் கம்மியாகும், உங்களுக்கும் ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கால் வீங்குறது அப்படின்றது கொஞ்சம் நார்மல் ஆனதுதான். நீங்க ரொம்ப கிரிட்டிக்கலாவும் ரொம்ப பெயின்ஃபுல்லாவும் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் மருத்துவர்கள்ட்ட கொண்டு போய் காமிக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. பொதுவாவே பிரசவத்துல இருந்து வெளிவந்த ஒரு பெண்ணுக்கு மென்டல் ஹெல்த்தும் பிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்பவே முக்கியமா தேவைப்படுற ஒரு விஷயம். இப்போ இது வரைக்கும் பார்த்த 8 பாயிண்ட்டும் பிரசவத்துல இருந்து வெளிவந்த பொண்ணுக்கு பிசிக்கலா எப்படி ரெடி ஆகணும் அப்படின்றதுக்கான டிப்ஸ். ஆனா மென்டலியா ரெடி ஆகிறதுக்கு சுத்தி இருக்கிறவங்களோட சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் முடியும். சுத்தி இருக்கிறவங்க அந்த பொண்ணுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்களோ அதை வச்சுதான் அந்த பொண்ணு டிப்ரெஷன் அளவுக்கு போகாம அவங்களே பாத்துக்க முடியும், குழந்தையும் பாத்துக்க முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு சளி பிடிச்சிருச்சு, உனக்கிட்ட இருந்து பாப்பாவுக்கும் இப்ப சளி பிடிக்க போகுது, நீ தண்ணிலே ரொம்ப நேரம் நிக்கிற, அதனால சளி பிடிக்குது உனக்கு, பாப்பாவுக்கும் இப்ப சளி பிடிக்க போகுது, இப்படி எல்லா விஷயத்தும் மேலையும் அம்மா மேலேயே ப்ரெஷர் அதிகமா பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு இன்னும் அதிகமா டிப்ரெஷன் ஆயிருன்னு சொல்றாங்க. இப்ப குழந்தை அதிக நேரம் அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னா, குழந்தை அழுது பால் கொடுக்கவே மாட்டியா, உங்ககிட்ட பாலே இல்லையா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டு அந்த அம்மாவை ப்ரெஷருக்குள்ள உள்ளாக்குறதும், அது மட்டும் இல்லாம சரி அழுதுட்டே இருக்க குழந்தை நம்ம பால் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா குழந்தைக்கு பால் கொடுத்து ஓவர் ஃபீட் ஆயிடுது. டாக்டர் கிட்ட கொண்டு போய் காமிக்கும் போது நீங்க குழந்தைக்கு ஓவர் ஃபீட் பண்ணிருக்கீங்க, அதாவது அளவுக்கு அதிகமா நீங்க பால் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் அழுதுட்டே இருக்க பால் கொடுக்க மாட்டியான்னு கேட்பாங்க, இன்னொரு பக்கம் ஓவர் ஃபீட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் என் மண்டைக்குள்ள ப்ரெஷர் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்ப ரீசெண்டா குழந்தை பெத்தெடுத்த ஒரு அம்மா கிட்ட இருந்து கேட்ட சைக்காலஜிக்கல் விஷயம் தான் இதெல்லாம். இந்த மாதிரிலாம் நடக்கும்போது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு துணையா ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா, அதுவும் என் கணவன் கிட்ட இருந்தே வந்துச்சு அப்படின்னா எனக்கு சுத்தி யாரு பேசினாலும் எனக்கு கவலையே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான விஷயத்து மேலாம் ஹஸ்பண்ட் மனைவிக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அது மனைவியை பாதுகாக்க உதவும், அவங்க குடும்பத்திலயும் சந்தோஷம் இருக்கும். சோ இந்த மாதிரியான சப்போர்ட் தான் நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அடுத்த ஃபியூச்சர்ல அப்பா அம்மாவாக போறவங்க இல்ல கன்சீவ் ஆகி இப்ப குழந்தை பிறந்திருக்கக்கூடிய ரீசன்ட் கப்பல்ஸ் யாருக்காலும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற எதை பத்தி பேசலாம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.